ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஐப்பசி மாதம், இந்த 2025 ஐப்பசி மாதம் பிறக்கப் போகிறது. 12 ராசிக்காரர்கள், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஐயா, போன மாதம்தான் என்னை போட்டு தலைகளாக புரட்டி எடுத்துருச்சு, அதாவது புரட்டாசி என்னை புரட்டி எடுத்து விட்டது, இந்த ஐப்பசியாவது என்னை தூக்கி கொஞ்சம் சற்று நிமிர்த்துமா, ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் நடக்குமா? பெருசாலாம் நான் அப்படிலாம் ஆசைப்படலைங்க. நான் ஒன்றும் அப்படி கோடீஸ்வரன் ஆகணும், ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்கணும், அப்படிப்பட்ட காரில் போகணும், இப்படிப்பட்ட பங்களாவில் இருக்கணும்லாம் நான் எதிர்பார்க்கலைங்க. நான் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு கௌரவமான, சந்தோஷமுள்ள, நிம்மதியான ஒரு கணவன், மனைவி, குழந்தைகள் அப்படின்னு ஒரு குடும்பம், ஓரளவிற்கு நல்ல விதமான அமைப்புகளை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பேராசையெல்லாம் படலைங்க. எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் உள்ள எங்களுக்காவது இது நல்லா இருக்குமான்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்போது நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் நேயர்கள் எல்லாருமே ஆன்மீகத்தில் ரொம்ப பெரிய ஈடுபாடு உள்ளவங்களாக வேறு இருப்பீங்க. அந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த கோயிலுக்கு போகலாமான்ட்டு. உண்மையிலேயே ஜோதிடம் இந்த ஆன்மீகத்தை பற்றி சொல்வது என்ன? நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் இறையை வணங்கினால் மட்டுமே போதுமானது. எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஒரே மூலவன் தானே. அரண் என்று சொன்னால் என்ன, அரி என்று சொன்னால் என்ன, எல்லாம் ஒருவரே என்கின்ற தத்துவத்தை உள்ள நம்முடைய அதி உன்னத உலகின் மேலான இந்த இந்து மதத்தில் இறைவனை கும்பிட்டால் மட்டுமே அது நிறைவான ஒரு பரிகாரமாக இருக்கும். ஐப்பசி மாதத்தில் முக்கிய நிகழ்வுகள் என்னவாக இருக்கும்? சூரியன், நம்முடைய ஆத்ம காரகன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சகல உலகத்தையும் கிரகங்களையும் நிர்வகிக்கக்கூடிய இந்த சூரியன் நீச்சம் என்கின்ற ஒரு பலவீனமான நிலைமையில் ஐப்பசி மாதத்தில் மாறுறாரு. மாதம் மாறக்கூடிய கிரகம் இந்த சூரியன் தான். சூரியன் நீச்சமாவதும் இன்னொன்று ஒரு மிக முக்கியமான ஒன்று, அதிசாரம் என்கின்ற அமைப்பில் ஐப்பசி மாத ஆரம்பத்திலேயே முதல் வாரத்திலேயே குரு பகவான் உச்சமாகிறதும் இந்த இடத்துல ஒரு சிறப்பான நிகழ்வுகள். இதை வச்சு தான் ஐப்பசி மாதம் சாதகமற்ற பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் நடக்கும். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் நடக்கும் என்பதை தனித்தனியாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் இருக்க போகுது இந்த மாதத்தில் இருந்து. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல குரு. கொடுத்து வைத்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள்னு தெளிவாகவே சொல்லுவேன். பெரிய கவலைகள்லாம் கிடையாது. இன்னொன்று, 3ஆம் இடத்துல போயிட்டு 3ஆம் அதிபதியுடைய ராசிநாதன் அமர்ந்தாலும் கூட உச்சகுருவின் பார்வையில் அவர் வந்துடுறாரு. ராசியில் 15 நாட்களுக்கு நீச்சமான சுக்கிரன் இருப்பதும் ஒரு வகையில் யோகம். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு 5 கிரகமாவது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. இதை விட வேற என்னங்க வேணும்? மொத்தம் இருக்கிறது 9. இந்த 9ல் 5 பேர் நல்லா இருக்கிறான், 4 பேர் மட்டும் கொஞ்சம் முடங்கி போய் கிடக்கிறான்னா அதை வச்சே நம்ம சமாளிச்சுக்கிட்டு வந்துடலாமே. நவ கிரகங்களில் 3 கிரகங்கள் 35 மார்க் கொடுக்கக்கூடிய அளவில் 3 கிரகங்கள் நன்றாக இருந்தாலே அந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 5க்கும் மேற்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு வலுவாக இருக்கின்ற காரணத்தால் ஐப்பசி மாதம் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல மாதம். விரயங்கள்லாம் வேற நிற்கும். விரையாதிபதி போய் இப்போ 2ஆம் இடத்துல போய் நீச்சனாகிறார். செலவுகளை குறிக்கக்கூடிய அமைப்புகள் நீச்சம். செலவே இல்லைன்னா வருமானத்தை கொண்டு எங்கேயாவது இடத்துல கொடுத்து தானே அங்கே ஆகணும், அல்லது நம்மளே பாக்கெட்டில் வச்சுருக்கணும், பேங்க்கில் போடணும், ஏதாவது ஒரு வகையில் சேர்த்து வைக்கணும் இல்லையா? 10,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, 9,000 ரூபா செலவாச்சுன்னா 1000 ரூபா மிச்சம் முடிக்க முடியும். 10,000 ரூபா சம்பளம் வாங்கி 9,000 ரூபாயை மிச்சம் பிடிச்சி 1000 ரூபா தான் செலவாச்சுன்னா அது ஒரு நல்ல மாதம் தானேங்க. அது இந்த மாதிரியான ஐப்பசி மாதத்தில் இந்த அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. உச்சகுருவின் பார்வையில் 3ஆம் இடத்தில் ராசிநாதன் இருக்க போகிறதுனால முயற்சிகள் பலிக்கும். தம்பி தங்கைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டங்கள் கண்டிப்பாக விலகும். வாய்ப்பு கிடைக்காதவர்கள் அல்லது வாய்ப்பு கிடைத்து தவற விட்டவர்கள், இந்த 2 பலன் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நல்ல சான்ஸ் வந்தது. ஒரு எழுதுறதுக்கு நல்ல சான்ஸு, நடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸு, கலைத்துறையில் நல்ல சான்ஸு, சோஷியல் மீடியாவில் நல்ல சான்ஸு, ஃபேமஸ் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸு. இவரை நம்பலாமா வேணாமான்றதில் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டேன், அல்லது அந்த சான்ஸை சின்ன பிள்ளைத்தனமாக அப்படியே விட்டுட்டேன், எனக்கு புத்தி கெட்டு போச்சு என்கின்ற மாதிரியாக ஒரு வாய்ப்பை தவற விட்டு இந்த வாய்ப்பை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். காதலில் எடுத்துக்கலாம், தொழிலில் எடுத்துக்கலாம், வேலையில் எடுத்துக்கலாம், புகழில் எடுத்துக்கலாம். ஒரு வாய்ப்பு வந்தது, அந்த வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன். இந்த மறுபடியும் அந்த வாய்ப்பு வருமான வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஐப்பசி மாதம் மீண்டும் அந்த நல்ல வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பை அப்படியே தவற விடாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய, அதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. ஆண் பெண் இருபாலருக்குமே மிகப்பெரிய யோகங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சட்டப்பூர்வமான போராட்டங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வெற்றிகள்
கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. காவல்துறை, சட்டத்துறை இந்த மாதிரியான விஷயங்களில் எம்எல்ஏ கேஸ் இருக்குது, ஒரு செக் ரிட்டன் கேஸ் இருக்குது, அல்லது கிரெடிட் கார்டு ஒரு மாதிரி வாங்கினேன் கட்ட முடியல, மாத தவணைகளில் போய்கிட்டு இருக்கு, அதுக்காக ஒரே பெரிய தொல்லைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இவங்க எல்லாருக்கும் ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. நட்பு, உறவு போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது நிச்சயமாக இருக்கும். 60 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய நிறைவான நல்ல மாதங்க இந்த மாதம்.